ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பள்ளிக்கரணையில் இருக்கிற ஜெயச்சந்திர டெக்ஸ்டைல்ஸ் தாங்க வந்திருக்கிறோம். காலையில் வரும்போது எங்கள் ரைஃபா நல்லா மேக்கப்பாக வந்தாங்க, கூலிங் கிளாஸ்லாம் போட்டு. இப்போ அவ்வளோதான், டயர்ட் ஆகிடுச்சு. காலைல வந்தோடனே கொஞ்சம் பர்ச்சேசிங் முடிச்சிட்டோம், ட்ரெஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. எடுத்துகிட்டு திரும்ப கீழே போய் ஃபுட் கோர்ட்டில் சாப்பிட்டுட்டு மறுபடியும் நாங்கள் உள்ளே வந்திருக்கோம் மளிகை சாமான் வாங்குறதுக்காக. இங்கே வந்து மளிகை சாமான் வந்து எப்போவுமே ஆஃபரில் இருக்கும். எல்லா பொருளுமே இருக்கும், இங்கே கிடைக்காத பொருளே இருக்காது. பாருங்கள், பாத்திர ஸ்டாண்டு அழகாக இருக்குது. யாரோ எடுத்திருக்காங்க, விலை ஜாஸ்திங்கவும் திரும்ப கொண்டு இங்கே மளிகை சாமான் செக்ஷன்லேயே போட்டுட்டாங்க. நானும் பார்த்துட்டு எடுத்து கீழே வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் எங்கள் பொண்ணு மளிகை சாமான் வாங்குறாங்க, நம்ம கொஞ்சம் பாத்திரம் பார்க்கலாமேன்னு இந்த பக்கம் வந்துட்டேன். இந்த கிண்ணங்கள் பார்த்திங்கன்னா காலத்தால் அழியாததுனே சொல்லுவேன். ஏன்னா எந்த கடைக்கு போனாலும் இந்த கிண்ணங்கள் இருக்குது. இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு. நிறைய மாடல், நிறைய டிசைன் இருக்குது இந்த மாதிரி. ஆனால் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், நிறைய டிசைன் இருக்கும். விலை பார்த்திங்கன்னா 30 ரூபாலேருந்து ஸ்டார்டிங் ஆகுது. இந்த ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானே நிறைய ரிட்டன் கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம போகிறோம் இல்லையா, அந்த வீட்டுங்களில் கொடுக்குறது நிறையா வச்சுருக்கேன். நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், சீக்கிரம் வெடிக்காது. ஆனால் ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், கீழே போட்டால் நெளிஞ்சு போயிடும். ஆனால் பார்க்க அழகாக இருக்குது, காசுக்கு தகுந்த மாதிரி தானே இருக்கும். அப்புறம் நிறையா பிளேட்ஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க. பிளேட்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் வந்து பாதி பிளேட்ஸ் வந்து ஸ்க்ராட்சாகவே இருக்குது. எல்லாம் நம்மள மாதிரி ஆளுங்க பண்ணுறது தான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா காஸ்ட்லியான பவுல்லாம் வச்சுருக்குறாங்க. இது ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா 135 150லேருந்து இருக்குது. நம்ம எந்தளவுக்கு குவாலிட்டி எதிர்பார்க்குறோமோ அந்தளவுக்கு ப்ரைஸும் ஜாஸ்தியாக தானங்க இருக்கும். அது மாதிரி ஸ்டார்டிங்கே இந்த மாதிரி 400 500 வரைக்குமே இருக்குது. நல்லா இருக்குது, அதுவும் ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு. இந்த இடத்துல இருக்கிற மட்டும் நிறையா இருக்குது இல்லையா, அதனால எல்லாம் ஸ்க்ராட்சாக இருக்குது. மற்றபடி செல்ஃபில் வச்சுருக்கிற பாத்திரங்கள் எல்லாமே கொஞ்சம் ஸ்க்ராட்ச் இல்லாமல் நல்லா நீட்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்துட்டு நம்ம மறுபடியும் இந்த சைடு வந்தாச்சு. இந்த மாதிரி காப்பர் பாட்டம் வச்ச ஸ்டீல் பிளேட்டும் ஸ்டீல் பவுலும் நிறையா வச்சுருக்குறாங்க. அப்புறம் பிளேட்ஸுங்களில் பூ போட்ட பிளேட்ஸு, நல்லா இந்த குழித்தட்டு இருக்கும் இல்லையா, பொரியல் கூட்டெலாம் சாப்பிட்ற மாதிரி, அந்த மாதிரி குழித்தட்டுங்கள் வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய வெரைட்டி இருக்குது. ஆனால் பாத்திரத்தில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம வாங்குறவங்க, ஒரு கல்யாண சீர் வாங்குறவங்களாம் நல்லா பார்த்து வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து வாங்கும்போது உங்களுக்கு குவாலிட்டி எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு பைசா போட்டு வாங்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம பைசா கம்மியான ஐட்டமாக பார்த்தோன்னா அதில் நம்ம குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது. இந்த மாதிரி தட்டு வந்து 5 குழி 6 குழி வரைக்கும், சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே இருக்குது. எங்கள் ரைஃபாவுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம ஜாலியாக இருக்குது. காஃபி கப்பு பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. நம்ம காஃபி அளந்துக்கலாம், பால் மோர் இந்த மாதிரிலாம் அளந்து ஊற்றுவாங்க பார்த்திங்களா. பெரிய பெரிய குழம்புலாம் வச்சோன்னா எடுத்து ஊற்றுற மாதிரி பெரிய பெரிய கிண்ணங்கள், பெரிய பெரிய கப் ஐட்டங்கள். இதெல்லாமே எங்கள் ரைஃபா பாருங்கள், இவ்வளோ பெரிய கப்பை தூக்கிட்டு அவங்க காஃபி குடிக்க போகிறாங்களாம். வாவ், இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நல்லா இருக்குது. அப்புறம் இந்த சாப்பர் பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த டீ போடும்போது இஞ்சி சுரண்டலாம் நல்லா வச்சுக்கலாம். 25 ரூபா தான், ரொம்ப அழகாக இருக்குது. இட்லி சுரண்டுறதுக்கு கொஞ்சமாக ஏதாவது நம்ம பூண்டெல்லாம் சுரண்டுறதா இருந்தால் அதில் தேய்ச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த சப்பாத்தி தேய்க்கிற கட்டை 285 ரூபாயாம். ஆனால் குவாலிட்டி நல்லா இருக்குது, நல்லா வெயிட்டாகவும் இருந்துச்சு, நான் வாங்கலை. அப்புறம் இந்த கட்டிங் போர்டுமே ஸ்டீல்லே நல்லா இருந்துச்சு. நம்ம பிளாஸ்டிக்கு மெழுகு இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டீல் வச்சுக்கலாம். அப்புறம் அந்த ஸ்கோப்பு இது எல்லாமே பார்த்தோம், வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டோம். கத்தி வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. 20 ரூபாயிலேருந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்குறாங்க. அப்புறம் கிளாஸ் பவுல்லாம் பார்த்திங்கன்னா குட்டிலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. ஆனால் கிளாஸ் ஐட்டம் வந்து அந்தளவுக்கு அங்கே இல்லைன்னு தான் சொல்லுவேன், கொஞ்சம் தான் இருக்குது. இந்த கப்பு சாஸெல்லாம் நம்ம பார்த்த மாதிரி தான் இருக்குது. மற்றபடி இந்த பிளேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆன மாதிரியே இருக்குது. எனக்கு என்னமோ அவ்வளோ இதாக சாட்டிஸ்ஃபைடாக தெரியல, கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆன மாதிரி இருக்குது. ஆனால் நிறைய இருக்குது, நமக்கு வேணும்னா கீழே அடியில் இருக்கிறதெல்லாம் பார்த்து நம்ம எடுத்துக்கிறலாம். காப்பி கப்பு இந்த மாதிரி கப்பெல்லாம் வந்து வெரைட்டி வந்து கம்மியாக தான் வச்சுருக்குறாங்க. மற்றபடி இந்த ஸ்டீல் ஐட்டம், இந்த பாத்திரம் ஸ்டாண்டு, காய்கறி ஸ்டாண்டு இதெல்லாம் எக்கச்சக்கமாக வச்சுருக்குறாங்க. நான் அது பக்கம் போய் வீடியோ எடுக்கலை. லாஸ்ட் டைம் ஒரு தடவை வீடியோ எடுத்து அந்த வீடியோலாம் மிஸ் ஆகிடுச்சு எனக்கு. ஆனால் நிறைய வச்சுருக்காங்க. அந்த பாத்திர ஸ்டாண்டுங்க, இந்த பெரிய பெரிய இரும்பு பாத்திரங்கள் இதெல்லாமே நிறையா இருக்குது. ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு இங்கே நல்ல பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜொடோக்ஸா கார்டு கொடுக்குறாங்க இல்லையா, ஃபுட் கார்டு, அந்த கார்டை வந்து இங்கே யூஸ் பண்ணி நம்ம தேவையான பொருட்கள் வாங்கிக்கலாம். மளிகை சாமான், அப்புறம் கேன்டீனில் கூட நம்ம யூஸ் பண்ணி இங்கே சாப்பிட்டுக்கிறலாம். நல்ல லாபம் அது நமக்கு. எங்கள் பொண்ணு கூட அந்த கார்டுக்காக மளிகை சாமான் வாங்குறப்ப இங்கே மாதம் மாதம் வந்து வாங்கிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்து ஃபுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா வெரைட்டியுமே கிடைக்கும். மேலே ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது, கீழே ஃபுட் கோர்ட் இருக்குது. நம்ம பசங்க லீவில் இருக்காங்க இல்லையா, கூப்பிட்டு வந்து அப்படியே சும்மா சுற்றி பார்த்துட்டு இங்கே வேணுங்கிற சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டு போகலாம். ஐஸ்கிரீம்லேருந்து கேக்கு, ஜூஸு, கரும்புச்சாறு, பிரியாணி, சாம்பார் சாதம் இப்படி எல்லாமே நிறையா கிடைக்கிது. பிரியாணிலாம் க்யூவில் நின்று பார்சல் கூட வாங்கிட்டு போகிறாங்க. பிரியாணி சூப்பராக இருக்குமான்னு கேட்டால், ஆனால் சுமாராவது இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்காது. ஆனால் ஓரளவு சாப்பிட்லாம், நல்லா சுட சுட கொடுக்குறாங்க. ஒரு முட்டையோடு வச்சு ஒரு சிக்கன் பீஸ் வச்சு கொடுக்குறாங்க. பிரியாணி நல்லாயிருக்கு. ஃபைனலாக நாங்களும் நல்லா சுற்றி பார்த்து சாப்பிட்டுட்டு இந்த ட்ரெஸ்ஸு எடுத்தோம். அப்புறம் இன்னொரு குட்டி பையனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தோம். அது வீடியோ எடுக்கல போல், நான் போய் கிஃப்ட்டும் கொடுத்துட்டு வந்துட்டேன். ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.